ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ப்ரொஃபஸர் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஜிசி நெட் ஜூன் 2025ல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸாக நம்ம ரிசர்ச் ஆப்டிடியூடில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் அதோடைய ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2025 நெட் எக்ஸாம் செஷனுடைய கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ யூ கேன் காண்டாக்ட் த லிங்க் ஆர் த நம்பர் இந்த வீடியோ. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் பிலோ ஆர் டூ ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது சரி இல்லை ரெண்டுமே சரியா இல்லை ரெண்டுமே ஃபால்ஸான்றது நமக்கு சொல்லணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ரிசர்ச் கொஸ்டின் ஷுட் பி லிங்க்ட் டு ஈச் அதர் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ரிசர்ச் கொஸ்டின் வந்து ஒன்னோட ஒன்று எப்பயுமே லிங்க் ஆகி இருக்கணும் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2 சேஸ் தட் த ரிசர்ச் கொஸ்டின் ஷுட் பி எய்தர் ப்ராட் ஆர் நேரோ. ரிசர்ச் கொஸ்டின் எய்தர் ரொம்ப ப்ராடாக இருக்கணும் இல்லை நேரோவாக இருக்கணும் அப்படின்றது தான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ரிசர்ச் கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் ரிசர்ச்சில். ஸோ ரிசர்ச் கொஸ்டின் அப்படின்றது எப்பயுமே ரொம்ப கிளியர் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு 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 ப்ராப்பராக கிளியராக ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் இட் ஷுட் கிளியர்லி ஸ்டேட் வாட் த ரைட்டர் நீட்ஸ் டு டூ. ஸோ அந்த ரிசர்ச்சர் ஆர் ரைட்டர் என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஃபோக்கஸ்டாக சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் தான் ரிசர்ச் கொஸ்டின் அப்படின்றது. இந்த ரிசர்ச் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் நாட் பி டூ ப்ராட். ரொம்ப ப்ராடாவோ இல்லை ரொம்ப நேரோவாவோ இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு மேஜரான ஆஸ்பெக்டாக இருக்குது. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரிசர்ச் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரிசர்ச்சபிள் ஆஸ்பெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம ஒரு கொஸ்டினை ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஃப்ரேம் பண்ண முடியாது. எந்த ரிசர்ச் கொஸ்டின் நம்ம பண்ணால் கூட அதை ரிசர்ச் பண்ண முடியுதா அப்படின்றதையும் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அனாலிட்டிக்கல் ரேதர் தென் டிஸ்கிரிப்டிவ். ஸோ எனி கொஸ்டின் தட் யூ டேக் கொஞ்சம் அனாலிட்டிக்கலாகவும் இருக்கணும், ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் ரிசர்ச் கொஸ்டின் ஷுட் பி லிங்க்ட் டு ஈச் அதர். ஸோ ஒன்னோட ஒன்று எப்பயுமே லிங்க் ஆகிருக்கணும். இப்போ இன்கேஸ் உங்களுடைய ரிசர்ச்சில் நீங்கள் ஒரு 3 ரிசர்ச் கொஸ்டின் இல்லை 4 ரிசர்ச் கொஸ்டின் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம நிறைய ரிசர்ச் கொஸ்டினை அவாய்ட் பண்ணிடணும். மேக்ஸிமம் யூ கேன் ஹேவ் ஒரு 2 ரிசர்ச் கொஸ்டின்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கொஸ்டினுமே ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிருக்கணும். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷுட் நாட் டாக் அபவுட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த செகண்ட் கொஸ்டின். ஸோ ரெண்டுமே லிங்க் ஆகிருக்கணும் அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் எப்படி லிங்க் ஆகிருக்கணும்னா இன் அ வெரி லாஜிக்கல் அண்ட் கொஹரண்ட் மேனரில் ரெண்டுமே லிங்க் ஆகிருக்கணும். தட் இஸ் வை வி வில் கால் இட் அஸ் a very good research question அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ ஆக்சுவலி. ஸோ பிகாஸ் ஆல் த ரிசர்ச் கொஸ்டின் ஷுட் பி லிங்க்டு வித் ஈச் அதர் அப்படின்றது கரெக்டாக இருக்குது. பட் ரிசர்ச் கொஸ்டின் நெய்தர் ப்ராடாவோ இல்லை நெய்தர் நேரோவாவோ இருக்கணுன்றது தவறான ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் இட் ஷுட் நாட் பி நெய்தர் டூ ப்ராட் nor very narrow. So அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் C is the right answer for this question. Now question number 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, identify the correct sequence of empirical research in the linear mode research process. ஸோ லீனியர் மோட் ரிசர்ச் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, லீனியர்னு சொல்லும்போது ஸ்ட்ரெயிட் லைன் லைக் நெக்ஸ்ட் லாஜிக்கலாக சிஸ்டமேட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன, எம்பிரிக்கல் ஸ்டெப்ஸ் என்ன இன்னும் ஒரு ரிசர்ச் ப்ராசஸில் அப்படின்றது தான். எனி ரிசர்ச் யூ டேக், பட் ஒன் திங் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் எனி புக் வாட் எவர் ரிசர்ச் மெத்தடாலஜி புக் நீங்கள் ரெஃபர் பண்ணால் கூட எல்லா ஸ்டெப்ஸுமே நம்மளால் அந்த புக்ஸில் பார்க்க முடியும். ஸோ எனி ரிசர்ச் ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது தீஸ் ஆர் த ப்ராசஸ் தட் யூ கேன் சி. ஸோ சில புக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க, சில புக்ஸில் ரொம்ப எலாபரேட்டாக நிறையா ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆல் த ஸ்டெப்ஸ் இன்க்ளூட் ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட். ஸோ யூ ஹாவ் அ ப்ராப்ளம், யூ ஹாவ் அ கொஸ்டின் அண்ட் தென் அந்த கொஸ்டின்லேருந்து எனி விச் இஸ் ரிலேட்டட் டு எனி தியரியோ மாடலோ அது அடிப்படையில் ஹைப்போதசிஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். தென் வி ட்ரை டு ஆப்ரேஷனலைஸ் வாட் எவர் வேரியபிள் தட் வி ஹேவ். அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். டேட்டா கலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த அனாலிசிஸ் பண்ணுறோம். அப்புறமா நம்மளோட ஹைப்போதசிஸ் ஃபால்ஸா கரெக்டா அப்படின்றத அக்செப்ட் பண்ணுறோமா ரிஜெக்ட் பண்ணுறோமான்னு சொல்கிறோம். அண்ட் தென் வி கிவ் எக்ஸ்பிளனேஷன் வை இந்த ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்றது. அண்ட் ஃபைனலி வி கான்ட்ரிபியூட் டு எய்தர் எக்ஸிஸ்டிங் தியரி ஆர் வி ஆர் ஆடிங் டு அ நியூ நாலேஜ். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். இந்த லீனியர் மோட் ப்ராசஸ் வந்து எனி ரிசர்ச் தட் யூ டேக், எனி எம்பிரிக்கல் ரிசர்ச் யூ டேக்,
இந்த ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணும். ஸோ நான் ரெஃபர் பண்ற புக்ல எனக்கு 2 ஸ்டெப் தான் இருக்கு, 4 ஸ்டெப் தான் இருக்கு, இல்ல 6 ஸ்டெப் தான் இருக்கு. இதுல எவ்ளோ ஸ்டெப் இருக்குன்னு நம்ம கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. எல்லா ஸ்டெப்ஸையுமே சில புக்ஸ்ல பிரீஃபா குடுத்திருப்பாங்க, சில புக்ஸ்ல எலாபரேட்டா குடுத்திருப்பாங்க. பட் இட் கவர்ஸ் ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ரைட் ஆன்சர் இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, option C is the right answer, which starts with the theory, then hypothesis, sampling, collection, interpretation, and then comes the last validation. Option 3 தான் இதுக்கு சரியான answer. Now moving on to the next question. The essential characteristics of a researchable question is what? So ஒரு question researchable-ஆ இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான characteristics இருக்கணும் அப்படின்றது தான். So any research question நம்ம first questionலே பார்த்தோம், research question-ஆ இருக்கணும் அப்படின்னா அது researchable-ஆ இருக்கணும்னா அதுக்கு சில characteristics வேணும். என்ன மாதிரியான characteristics வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the right answer is option B. The possibility of data collection that can be collected in an attempt to answer a question. நீங்க கேள்வி கேட்குற அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த கொஸ்டின் நம்மளுக்கு தரணும். ஸோ அந்த வாய்ப்பு நம்மளுக்கு எது மூலியமா கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் மூலியமா. ஸோ நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண முடியாத ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரிசர்ச்சபிள் கொஸ்டினாகவே இருக்காது. ஸோ எனி ரிசர்ச்சபிள் கொஸ்டினாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, பாசிபிலிட்டி ஆஃப் டேட்டா கலெக்ஷன் தட் கேன் பி கலெக்டட் இன் அன் அட்டெம்ப்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா கலெக்ஷன் இருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which of the following is an initial mandatory requirement for pursuing research? ஒரு ரிசர்ச்சை பர்சியூ பண்ணணும் அப்படின்னா மேண்டேட்ரியா இனிஷியல் அப்படின்னாலே முதல்ல நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன? ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனை ரீட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு தேவை ஒரு ரிசர்ச்சை பர்சியூ பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த 4 ஆப்ஷனில் இனிஷியல் தட் இஸ் அவர் க்ளூ. ஸோ நம்ம கொஸ்டினில் இருக்க க்ளூஸை எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாது. இனிஷியல் மேண்டேட்ரி ரிக்குவயர்மெண்ட். இனிஷியல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதலாக எனி ரிசர்ச் நம்ம பர்சியூ பண்ணோம்னா நம்மளுக்கு அடிப்படையாக என்ன தேவைப்படும் அப்படின்றது தான் இங்கே கொஸ்டினாக இருக்குது. ஸோ வாட் வி நீட் இஸ் ரிசர்ச் கொஸ்டின். கேள்வி என்னன்னு கேட்டால் தான் அதுக்கான பதிலை தேடி நம்ம போக முடியும். ஸோ வென் வி ஆஸ்க் கொஸ்டின் ஒன்லி நம்மளோட ரிசர்ச் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. only to find out the answer for that research question we are doing a whole research இல்லையா? ஸோ இனிஷியல் மேண்டேட்ரி ரிக்குவயர்மெண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலேட்டிங் அ ரிசர்ச் கொஸ்டின். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ ரிசர்ச்சுக்கு தேவை இல்லையான்ற கேள்வி வரக்கூடாது. ஏன்னா மற்ற ஆப்ஷனும் தேவை தான். நம்மளுக்கு இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இனிஷியலாக மேண்டேட்ரியாக இருக்கக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? எடுத்தோடனே நம்ம ரிசர்ச் டிசைனை எடுக்க மாட்டோம். ஸோ எடுத்த உடனே நம்ம டேட்டா அனாலிசிஸ்க்கு போக மாட்டோம். எடுத்த உடனே ரிசர்ச் ஹைபாத்திசிஸும் ஃபார்முலேட் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை கேட்போம். கொஸ்டின் கேட்டக்கப்புறம் தான் அதுக்கு ஏற்ற மாதிரியான ரிசர்ச் டிசைனையும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஹைபாத்திசிஸ் அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ஷன் இந்த ப்ராசஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அ ரிசர்ச் டிசைன்? ரிசர்ச் டிசைன்னா என்ன அப்படின்றது. ஸோ வெரி மேஜர் பார்ட் ஒரு ரிசர்ச்சில் வந்து ரிசர்ச் டிசைனை வந்து அப்ராப்ரியேட்டாக சூஸ் பண்ண வெரி மேஜர் பார்ட்டும் கூட. ரிசர்ச் டிசைன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ரிசர்ச் மெத்தட்ஸ். ஸோ ரிசர்ச் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன டெக்னிக்ஸ் அவைலபிளாக இருக்குது, எப்படி ஒரு ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணலாம், இந்த மாதிரியாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் அ கைண்ட் ஆஃப் அ ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம், இல்லை கைண்ட் ஆஃப் அ ஃப்ரேம் ஒர்க். இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்ட போகிறோம், இல்லை நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா எடுத்தோடனே வி கேன் நாட் கோ அண்ட் பில்ட் அ ஹவுஸ் இல்லையா? ஸோ வி நீட் அ ப்ளூ பிரிண்ட், வி நீட் அ ஃப்ரேம் ஒர்க், வி நீட் அ ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் டிசைன் தான். Now, what is a research design அப்படின்ற கேள்விக்கு what is the right answerன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, a framework for every stage of collection and analysis of data. ஸோ எல்லா ஸ்டேஜஸ்லையும் நம்ம எப்படி ஒரு கலெக்ஷன் ஆஃப் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தான் ரிசர்ச் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வே ஆஃப் கண்டக்டிங் ரிசர்ச் தட் இஸ் நாட் கிரவுண்டட் இன் தியரி, நோ இட் இஸ் நாட் அ ரிசர்ச் டிசைன். இட்ஸ் அ method of conducting research அப்படின்னு சொல்றாங்க, that is not a research design. The choice between qualitative and quantitative method, again it is not a research design. என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் யூஸ் பண்ண போறோம். The study in which you present research findings, no.
எனி ரிசர்ச் தட் யூ கண்டக்ட் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபைண்டிங் சொல்லி தான் ஆக போகிறோம். ஸோ அதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். Okay. Moving on to the next question. The principles of fundamental research are used in what? ஸோ ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் பண்ணக்கூடிய பிரின்சிபலை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு வி நீட் டு ஹேவ் கிளாரிட்டி ஆன் டூ திங்ஸ். வாட் இஸ் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அண்ட் வாட் இஸ் அப்ளைடு ரிசர்ச்? ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி வெரி ஃபண்டமெண்டல் இன் நேச்சர் அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பேசிக் ரிசர்ச். இதை நம்ம பேசிக் ரிசர்ச்னு கூட சொல்லலாம். இந்த கைண்ட் ஆஃப் ரிசர்ச் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் மேக்ஸ் அடிஷன் டு தி எக்ஸிஸ்டிங் நாலேஜ். ஆல்ரெடி இருக்கிற நாலேஜோட சேர்த்து ஒரு அடிஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம இருக்கிற நாலேஜில் புதுசாக ஒரு விஷயத்த ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரியான ரிசர்ச் வந்து எதுக்குன்னா, மெயின்லி வி யூஸ் டு டிஸ்கவர் நியூ திங்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் நியூ இன்வென்ஷன். புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரியான ரிசர்ச்சை நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் வெரி எக்ஸ்டென்சிவ் இன் நேச்சர், வெரி ஃபண்டமெண்டல். லைக் நம்மளோட வாட் எவர் ஃபீல்டு யூ பிலாங் டு, உங்களுடைய ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா, யூ மஸ்ட் ஹாவ் ஸ்டடிட் அட்லீஸ்ட் ஃபியூ தியரிஸ். ஒரு 4-5 தியரியாவது கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த தியரியெல்லாம் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சோடைய ரிசல்ட்டு தான். ஸோ அந்த தியரிஸில் வந்து மேபி தே மைட் பி சேயிங் எப்படி இந்த விஷயம் உருவாச்சு, இப்படி நடந்தால் என்ன ஆகலாம் அப்படின்ற மாதிரியான தியரிட்டிக்கலாக சொல்லியிருப்பாங்க இல்லையா? இந்த தியரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சோடைய ஒரு ரிசல்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆடிங் அ நியூ நாலேஜ். ஸோ இப்போ புதுசாக நீங்கள் ஒரு தியரி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, தென் யூ ஆர் டூயிங் அ ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஒன்லி தியரி, எனி கைண்ட் ஆஃப் நியூ இன்வென்ஷன், நியூ டிஸ்கவரி, ஆடிங் அ நியூ நாலேஜ் டு, இதுவரை இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, தென் யூ ஆர் டூயிங் அ ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். நான் மூவிங் டு த அப்ளைடு ரிசர்ச். அப்ளைட் ரிசர்ச்சில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச் மூலியமாக ஒரு நாலேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த நாலேஜை நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணுறோன்னா, இந்த அப்ளைடு ரிசர்ச்சை யூஸ் பண்ணி தான். ஸோ இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அவுட் சொல்யூஷன்ஸ் டு எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டீச்சிங் ஆப்டிடியூட்னு ஒரு யூனிட் இருக்குது, கண்டிப்பாக அந்த யூனிட் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் நிறைய டீச்சிங்க்கு மாடல்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம். இந்த மாடல்ஸ் எல்லாம் எதனுடைய ரிசல்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சோடைய ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நிறைய டீச்சிங் மாடல்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாடலை அப்ளை பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க. இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னா, தென் இட் பிகம்ஸ் அ அப்ளைடு ரிசர்ச். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தியரிஸ், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாலேஜை யூஸ் பண்ணி நீங்கள் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் தேடுறீங்க. ஸோ எந்த டீச்சிங் மெத்தட் இஃபெக்டிவாக இருக்கும்? வி நோ தட் தேர் ஆர் லாட் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இப்போ லெக்சர் மெத்தட் எஃபெக்டிவாக இருக்கா, இல்லை நீங்கள் டிஸ்கஷன் மெத்தட் எஃபெக்டிவாக இருக்குதா, இல்லை கொலாபரேட்டிவ் மெத்தட் எஃபெக்டிவாக, இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரிசர்ச். இப்போ இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, தென் இட் பிகம்ஸ் அ அப்ளைடு ரிசர்ச். ஸோ அப்ளைடு ரிசர்ச் ஆர் ஜென்ரலி used to find out solution to the existing problem, a kind of application of what is already known. So it is very intensive in nature. ஸோ இப்போ நம்ம கொஷனுக்கு திரும்ப பார்த்தோம் அப்படின்னா, ஸோ our question is the principle of applied research எந்த ரிசர்ச் யூஸ் பண்ணி we are using அப்படின்னா, applied research யூஸ் பண்ணி தான் we are using the principles of fundamental research. So the right answer is option B. The next question is, which is the main objective of research? So ஒரு ரிசர்ச்சுக்கு மெயின் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்குது அப்படின்றது தான். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி கொஷின். மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் அ ரிசர்ச் இஸ் டு டிஸ்கவர் நியூ ஃபேக்ட்ஸ் ஆர் டு மேக் ஃப்ரெஷ் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ஆல்ரெடி நோன் ஃபேக்ட்ஸ். ஒன்று புதுசாக ஒரு நாலேஜ் கிரியேட் பண்ணணும், இல்லை ஏற்கனவே இருக்கிற நாலேஜுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இன்டர்பிரட்டேஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நிறையா பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆள் கிடையாது இல்லையா? ஸோ லைக் thousands of people have done research on stress and how stress is affecting students life. இதெல்லாமே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. பட் 2025ல சென்னையில் இருக்கிற மக்களுடைய ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு,
ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான ஃப்ரெஷ் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்கதுங்க கம்மியாக இருக்கும். ஸோ எனி ரிசர்ச்சோடைய அப்ஜெக்டிவாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எய்தர் யூ ஹாவ் டு கிரியேட் அ நியூ நாலேஜ் ஆர் நியூ ஃபேக்ட்ஸ், இல்லாட்டி ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபேக்ட்ஸுக்கு ஒரு புது இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ். நவ் டாக்கிங் அபவுட் அதர் த்ரீ ஆப்ஷன்ஸ். ஸோ அதர் த்ரீ ஆப்ஷன்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, தோஸ் ஆர் ஆல்சோ கேன் பி அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் அ ரிசர்ச். ஒரு ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் பண்ணுறது, இது வரைக்கும் இந்த ஃபீல்டில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு பண்ணுறது கூட ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கலாம். டு சம்மரைஸ் வாட் இஸ் ஆல்ரெடி நோன், தட் கேன் ஆல்சோ பி அப்ஜெக்டிவ் ஆஃப் அ ரிசர்ச். அண்ட் டு கெட் ஒரு அகடமிக் டிகிரி, ஆப்வியஸ்லி இப்போ இஃப் யூ வாண்ட் டு கெட் அ PhD டிகிரி யூ ஹாவ் டு டூ அ ரிசர்ச். ஸோ இது எல்லாமே கூட அப்ஜெக்டிவாக இருக்கலாம். பட் the question and the clue for us is main objective. So main objective is to discover a new fact or to make fresh interpretation of the already existing fact. Option D is the right answer. Now next question, which of the following is the first step in the research process? In the research process la முதல் step என்ன அப்படின்றது தான். So it is also kind of a direct question. So research process வந்து பாத்தீங்க அப்படின்னா there are different steps in the research process. நம்ம இதுக்கு முன்னாடி previously கூட ஒரு questionல linear model of research, empirical research process பார்த்தோம். A kind of similar thing, steps in research or process in research இது எல்லாமே ஒன்று தான். So you can conclude that any research starts from identifying a problem. First problem என்னன்னு identify பண்ணுவோம். Then you choose the objective of your research and review of literature. Then you set the research question என்ன, objective என்ன, hypothesis என்ன, அதுக்கேற்ற மாதிரியான framework, that is research design choose பண்ணுவோம், sample design choose பண்ணுவோம், data collect பண்ணுவோம், அதை analyze பண்ணுவோம், ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். So this is the process or steps involved in the research அப்படின்னு சொல்லலாம். So coming back to our question, which of the following is the first step is identification of the broad area of research. எந்த ஏரியால நம்ம ரிசர்ச் பண்ண போறோம்ன்றத ஐடென்டிஃபை பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் in the research process அப்படின்னு சொல்லலாம். The next question is SPSS stands for what? So SPSS அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இட் இஸ் a statistical package for social sciences. நம்ம ரிசர்ச் ஆப்டிடியூட் சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ICT அப்படின்றது ஒன்று இருக்கும், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அதாவது டெக்னாலஜி எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. நாட் ஒன்லி இன் ரிசர்ச் ஆப்டிடியூட், இந்த ICT அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து நிறைய யூனிட்ல நீங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் அன் இன்ஃபர்மேஷன் வேர்ல்ட். நம்ம எப்படி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருந்து அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் சொசைட்டியில் இப்போ நம்ம இருக்கிற கரண்ட் இரா என்னன்னு பார்த்தீங்கன்னா தி டெக்னாலஜிக்கல் இரா. ஸோ இந்த இடத்துல நிறைய டெக்னாலஜிக்கல் யூசேஜ் இன் ரிசர்ச், எஜுகேஷன் இதில் வந்து நிறைய இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ரிசர்ச்சில் என்ன மாதிரியான எந்தெந்த இடத்துல டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். SPSS அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா அனாலிசிஸ்க்கு ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஃபார் சோஷியல் சயின்ஸ், எஸ்பெஷலி இன் சோஷியல் சயின்ஸ் ஃபீல்டில் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது இந்த SPSS. குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு there are different softwares like NVivo. ஸோ டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இது மட்டும் கிடையாது, நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வி யூஸ் லைக் பைத்தான், ஆர் லாங்குவேஜ், ஜாஸ்ப், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. யூ நீட் டு பி அவேர் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ எங்கெங்கே டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம் இன் ரிசர்ச் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த கொஷினை நம்ம எடுத்துக்கணும். த நெக்ஸ்ட் கொஷின் இஸ், which of the following is not characteristics of a research design? ஒரு research design இருக்குன்னா அதோடைய characteristics எது இல்லை அப்படின்றது தான் கேள்வி. ஸோ question is sometimes what we do is இந்த மாதிரியான சின்ன வார்த்தையை நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுரும், which is the not the characteristics. இந்த not, never, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் போனோம்னா it's very easy to make a mistake. So whenever you read the question, take at least read 2 times and take few seconds to understand the question. That is very very important. So நம்ம அவசரப்பட்டு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறோன்னு சொல்லி தவறான ஆன்சர் பண்ணுறதுக்கு you can take few seconds. You will have those time management techniques and all. So நீங்கள் என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுறீங்க you can follow that, but please read the question properly. So இந்த கொஷனுக்கு ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A, which is subjectivity.
ஸோ எது வந்து ரிசர்ச் டிசைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவிட்டி தான். வை? பிகாஸ் ஒரு ரிசர்ச் டிசைனாக இருக்குது அப்படின்னா அது வெரிஃபையபிளாக இருக்கணும், அதில் ஒரு ரெகுலாரிட்டி இருக்கணும், அது ப்ரிடிக்டபிலிட்டி இருக்கணும். இப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு ரிசர்ச் டிசைன் யூஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்கேஸ் நான் அந்த ரிசர்ச்சை ரெப்ளிகா பண்ணணும்னு நினைக்கிறேன், அதே ரிசர்ச்சை நான் ரெப்ளிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்னால் அது பண்ண முடியும். அப்போனா அது வெரிஃபைபிளான ரிசர்ச்சாக இருந்தால் ரிசர்ச் டிசைனாக இருந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். அதில் ஒரு ப்ராப்பர் ரெகுலாரிட்டி இருக்கணும். நீங்கள் ஒரு மாதிரி பண்ணி அதே ரிசர்ச் டிசைனை 10 பேர் 10 விதமாக பண்ணாங்கன்னா there is no regularity and predictability should also be there. So I should be able to predict. For example, I am using a correlational research design அப்படின்னா இந்த ரிசர்ச் டிசைன் மூலியமா எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றத I should be able to predict. அது ப்ரிடிக்ட் பண்ண முடியலன்னா that is also not a good characteristics. இது மூணுமே தேவை. சப்ஜெக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ரிசர்ச் டிசைனுக்கு தேவை கிடையாது. சப்ஜெக்டிவிட்டி அப்படின்றது என்னன்னா எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்றது. இட் இஸ் நாட் வெரி அப்ஜெக்டிவ். ஸோ வாட் எவர் த ரிசர்ச்சர் ஃபீல்ஸ் இட் இஸ் ரைட், த ரிசர்ச்சர் வில் டூ. அப்போனா நிறைய பயஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ரிசர்ச் டிசைனோட நல்ல ரிசர்ச் டிசைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். The next question is which one is not a criteria of a good research problem? Again, not அப்படின்ற வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எந்த கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த க்ரைட்டீரியா வந்து ஒரு குட் ரிசர்ச் ப்ராப்ளத்துக்கு ஒரு க்ரைட்டீரியாவாக கிடையாது அப்படின்றது தான் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர், விச் இஸ் டைம் லைன்லெஸ். ஒரு டைம் லைன்லெஸ் இல்லாமல் ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நான் ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறேன், இந்த ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷனை எப்போ கண்டுபிடிப்போன்றது நம்மளுக்கே தெரியல. லைக் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக அது போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தென் டு யூ திங்க் இட் இஸ் அ குட் ரிசர்ச் ப்ராப்ளம்? யூ கேன் டூ அ லாங்கிடியூட்னல் ஸ்டடி. அப்போ லாங்கிடியூட்னல் ஸ்டடிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. யூ கேன் டூ அ லாங்கிடியூட்னல் ஸ்டடி. ஆனால் அந்த ரிசர்ச் ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் லாங்கிடியூட்னல் ஸ்டடீஸ்ன்றது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சைல்டு நீங்கள் 5 இயர்ஸில் அப்சர்வ் பண்ணுறீங்க, அதே சைல்டு 15 இயர்ஸில் எப்படி இருக்க போகிறாங்கன்றதையும் அப்சர்வ் பண்ணால் இது ஒரு லாங்கிடியூட்னல் ஸ்டடி. பிகாஸ் 10 long years யூ ஆர் கோயிங் டு வாட்ச் தட் சைல்டு. இது இது அந்த ரிசர்ச் ப்ராப்ளம்லேயே நம்ம கிளியராக சொல்லிடுவோம். ஆனால் அந்த 10 இயர்ஸை கூட டிஃபைன் பண்ண முடியாத ஒரு டைம் லைனே இல்லாத ஒரு ரிசர்ச் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்துக்கு நல்ல க்ரைட்டீரியாவே கிடையாது. மற்ற ஆப்ஷன்லாம் இட்ஸ் அ குட் க்ரைட்டீரியா. இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக இருக்கணும், இன்னோவேட்டிவாக இருக்கணும், ஏன்னா புதுசாக ஏதாவது ஒரு நாலேஜ் கிரியேட் பண்ணால் ரிலவெண்ட்டாக இருக்கும், விச் ஷுட் பி வெரி வெரி ரிலவெண்ட். பட் ஆப்ஷன் சி இஸ் நாட் அ குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ரிசர்ச் ப்ராப்ளம். The next question is the essential characteristics of a researchable question is what? So researchable question இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான essential characteristics என்ன? So இதுக்கு right answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா option B, which is the possibility of data collection that can be collected in an attempt to answer a question. So அந்த questionக்கு answer பண்ண மாதிரியான data collection பண்ணக்கூடிய ஒரு scope இருக்கக்கூடிய question தான் நம்ம ஒரு good research question அப்படின்னு சொல்லுவோம். மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா option A is question seem to be interesting to answer. Any question can be interesting to answer இல்லையா? ஸோ அது ஒரு ரிசர்ச்சபிள் கொஸ்டினாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாசிபிலிட்டி ஆஃப் கமர்ஷியலைசேஷன் நோ. நாலேஜை நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமே தவிர்த்து we are not planning to do a commercialization here. Option D is a significant positive change in the society. Yes, as a result of நம்மளோட நம்ம ரிசர்ச்சோடைய ரிசல்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் சொசைட்டியில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணலாமே தவிர்த்து கொஸ்டினோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுவாக வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். The next question, identify the correct reasons for writing a literature review. So researchல பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா literature review is a very important aspect இல்லையா, important partன்னு கூட சொல்லலாம். ஸோ கரெக்ட் ரீசன் என்ன? ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்றது தான். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி we'll see one by one. Option A is a need to know what is already known in connection with your research area, which is true. ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஏரியாவில் என்ன மாதிரியான ரிசர்ச்லாம் இருக்குது, அப்போ தான் நம்ம ரிசர்ச்சோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ வில் கம். பி இஸ் இட் மே ஹெல்ப் யூ டு டெவலப் அன் அனாலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் விச் இஸ் ஆல்சோ create பண்ணலாம், which is also true. Option C is it will help with the interpretation of your findings, which is again a true.
இட் வில் ஹெல்ப் வித் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் யுவர் ஃபைண்டிங்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைண்டிங்ஸ் இருக்கு இல்லையா அதை ப்ராப்பராக இன்டர்பிரேட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ்லி ரிலேட்டட் 2 வேரியபிள்னு வந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டடீஸ்லலாம் எப்படி வந்திருக்கு அதை நம்ம கோட் பண்ணி வி வில் ட்ரை டு இன்டர்பிரேட் இன் அவர் டிஸ்கஷன். ஸோ அதுக்குமே லிட்ரேச்சர் ரிவ்யூ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் இட் மே சஜஸ்ட் ஃபர்தர் ரிசர்ச் கொஸ்டின் ஃபார் யூ. ஸோ நீங்கள் இருக்கிற ரிசர்ச் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் படிக்கும்போது உங்களுக்கு இதை தாண்டி நம்ம என்ன கொஷினை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற கேள்வியும் நம்மளுக்கு அது கொடுக்குது. ஸோ ரிசர்ச் லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து இந்த ரீசன்ஸ்க்காக தான் நம்ம பண்ணணும் அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏபிசிடி எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால ஆப்ஷன் 4 தான் இந்த கொஷனுக்கு ரைட் ஆன்சர். The next question is identify the similarities between quantitative and qualitative research. So quantitative and qualitative ரெண்டு மேஜர் மெத்தட் ஆஃப் ரிசர்ச் இருக்கு. ஸோ குவான்டிடேட்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ரிசர்ச்சாக இருக்கும். குவாலிட்டேட்டிவ்ல மோர் ஆஃப் கைண்ட் ஆஃப் அன் இன்டர்வியூ கேஸ் ஸ்டடி வெரி சப்ஜெக்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து குவாலிட்டேட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் போத் ஆர் கனெக்டட் வித் டேட்டா ரிடக்ஷன் விச் இஸ் ட்ரூ. ரெண்டுமே ஃபைனலாக நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம்னா இருக்கிற டேட்டாவை ரெடியூஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு அவுட்கம் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஆப்ஷன் பி இஸ் போத் ஆர் கன்சர்ன்ட் வித் வேரியேஷன் இன் டேட்டா விச் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ குவான்டிடேட்டிவ் நீங்கள் 100 டேட்டா கண்டுபிடிச்சாலும் குவாலிட்டேட்டிவ் நீங்கள் 4 பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ணாலும் ரெண்டுலேயுமே நம்ம என்ன மெயினாக கன்சர்னாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ இந்த 100 பேரும் என்ன மாதிரியான வேரியேஷன் நடக்குது, இல்லை இந்த 4 பேரில் நம்ம இன்டர்வியூ எடுத்ததில் என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் another similarity between two research method. Option C is both lay emphasis on contextual understanding which is false because குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் தான் கான்டெக்ட்ஸை நம்ம அதிகமாக யோசிப்போமே தவிர்த்து குவான்டிடேட்டிவ்ல கிடையாது. இப்போ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் நம்ம 100 200 300 ஈவன் 1000 பீப்புளெலாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, நிறைய நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு அங்கே முக்கியம். எத்தனை பேர்கிட்ட கலெக்ட் பண்ணுறோம், ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்ட் என்ன, ஒவ்வொருத்தவங்களுடைய கல்ச்சர் என்ன, ஒவ்வொருத்தவங்களுடைய மேபி ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, எந்த ஊரில் வாழ்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக வி வில் நாட் கோ. கான்டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், ஃபோக்கஸ் பண்ணவும் முடியாது. பிகாஸ் 500 பீப்புள் கிட்ட நம்ம போய் அவங்களோட கான்டெக்ஸ்ட்டை படிக்க முடியுமா. பட் குவாலிட்டேட்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோலே ப்ளே பண்ணுது. ஏன்னா கான்டெக்ஸ்ட் அடிப்படையில் தான் நம்ம பர்சனை சூஸ் பண்ணி இன்டர்வியூ கூட சில நேரங்களில் நம்ம பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி வந்து சிமிலாரிட்டிஸ் கிடையாது, ரெண்டுலேயுமே இது நம்ம பண்ண மாட்டோம். குவாலிட்டேட்டிவ்ல மட்டும்தான் கான்டெக்ஸ்ட்டை பார்ப்போம். ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா both lays emphasis on generalization again which is not true. ஏன்னா குவான்டிடேட்டிவாக இப்போ நீங்கள் 500 பீப்புள் கிட்ட பண்ணுற அந்த ஒரு ஸ்டடி, குவான்டிடேட்டிவாக நீங்கள் பண்ணுற ஸ்டடியை நம்ம பெரிய பாப்புலேஷனுக்கு ஜெனரலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் குவாலிட்டேட்டிவாக பண்ணுறத மோஸ்ட்லி வி டோன்ட் எம்ஃபசிஸ் ஆன் ஜெனரலைசேஷன். பிகாஸ் நம்ம இன்டர்வியூவே ஒரு 5 பீப்புள்கிட்டயோ 6 பீப்புள் கிட்ட தான் பண்ணியிருப்போம். இதை வச்சு நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் டியுமே வராது. ஆப்ஷன் இ பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆர் கனெக்டட் வித் ஆன்சரிங் த ரிசர்ச் கொஸ்டின் விச் இஸ் அகெயின் ட்ரூ. எனி ரிசர்ச் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அது குவான்டிடேட்டிவாக இருக்கட்டும், குவாலிட்டேட்டிவாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சாக இருக்கட்டும், அப்ளைட் ரிசர்ச்சாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரிசர்ச் டைப்ஸ் எதுலேயுமே வந்து நம்ம ரிசர்ச் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது தான் நம்மளுடைய மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 ஏ பி அண்ட் இ தான் இதுக்கு சரியான ஆன்சர். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் கேட்குறாங்க, ஒத்துமை தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர். The next question is, among the following types of sampling techniques, which one is also known as judgmental sampling? So sampling technique la broader ரெண்டு கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். One is probability, the other one is non-probability தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா judgment sampling அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் sampling இருக்கு non-probability method. So judgment sampling, it is also known as purposive sampling and authoritative sampling. ஸோ இந்த மாதிரி ஏதோ நீங்கள் ஒரு கான்செப்டுக்கு 2-3 பேர்கள் இருக்குது அப்படின்னா you should pay attention to those different names also. அதில் இருந்து கொஸ்டின் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் திஸ் ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங் அப்படின்னா அந்த ரிசர்ச்சருடைய செல்ஃப் சோசன், அந்த ரிசர்ச்சருடைய நாலேஜ் அண்ட் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் இந்த பாப்புலேஷன் ஆர் இந்த பீப்புள் வந்து என் ரிசர்ச்சுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்ட்டு அவங்க டிசைட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து டேட்டா வாங்குறது. ஸோ பிகாஸ் இட் இஸ் வெரி ஜட்ஜ்மெண்டல் இன் நேச்சர், பிகாஸ் த ரிசர்ச்சர் இஸ் ஒன்லி டிசைடிங். இதுக்கு நம்ம எந்த ரேண்டம் சாம்பிளிங்கோ இல்லை எந்த லாட்ரி மெத்தடோ ரேண்டம் சாம்பிளிங்கோ சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த ஆஸ் அ ரிசர்ச்சராக நான் நினைக்கிறேன் இந்த பர்சன் என் ரிசர்ச்சுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்ட்டு என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் ஐ எம் சூஸிங். ஸோ இட் இஸ்
also known as purposive or authoritative sampling. So the right answer is option D. The next question is given below are two statements. Again, like the first question we had. So statement 1 and 2, we have to read the question. கீழ கொடுத்திருக்க optionல எது appropriate நம்ம choose பண்ணணும். The first statement says, qualitative research lays emphasis on contextual understanding. Statement 2 says, quantitative research is typically highly unstructured. So we saw just before previous questions தான் qualitative and quantitative research பத்தி நம்ம similarities படிக்கும்போது சில விஷயங்கள் பேசணும். ஸோ அதில் இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 qualitative research lays emphasis on contextual understandingன்றது வெரி ட்ரூ. ஏன்னா நம்ம குவாலிட்டேட்டிவ்ல பண்ணும்போது கான்டெக்ஸ்ட்டுக்கு எந்த மாதிரியான கான்டெக்ட்லேருந்து வராங்கன்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தருவோம் அப்படின்றது படிச்சிருந்தோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பட் ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் ஹைலி அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னா நோ, இட் இஸ் ஃபால்ஸ். எனி ரிசர்ச் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது எப்பயுமே ஸ்ட்ரக்சர்டாக தான் இருக்கணும். அது குவான்டிடேட்டிவாக இருக்கட்டும், குவாலிட்டேட்டிவாக இருக்கட்டும், எனி மெத்தட் தட் யூ யூஸ், it should be structured. ரிசர்ச்னாலே structured and systematic and logical தான். இது இல்லாமல் இருக்குன்னா அது ரிசர்ச்சே வர முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 3 இஸ் தி ரைட் ஆன்சர். Okay, the next question is, quantitative research can be constructed as a research strategies that usually, so எந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ரிசர்ச்சுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் கொஷனிங்க. ஸோ குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ்க்கு பேசிக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் வந்து ரொம்பவே இன்டெக்டிவ் மெத்தடாக இருக்குது, இன்டெக்டிவாக இருக்குது, அதாவது ரொம்ப இன்டெப்த்தாக போய் படிக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட் மூலியமாக வந்து நம்ம புது புது ஹைப்போதிசிஸை ஜெனரேட் பண்ணலாம். அண்ட் ரொம்பவே நேச்சுரலான செட்டிங்கில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மோஸ்ட்லி நம்ம பர்பஸ்ஃபுல் சாம்பிளிங் தான் யூஸ் பண்ணுவோம். டேட்டா கலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ மெத்தட் மூலியமாவோ, கேஸ் ஸ்டடீஸ் மூலியமாவோ, இல்லை அப்சர்வேஷன் மூலியமாவோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். அனாலிசிஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்டெப்த் அனாலிசிஸாக இருக்கும், பிஹேவியரல் அனாலிசிஸாக இருக்கும். ஸோ வெரி குவாலிட்டேட்டிவ் கண்டென்ட், திமேட்டிக் அனாலிசிஸ் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதே குவான்டிடேட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டிடெக்டிவ் அப்ரோச்சை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா இட் டீல்ஸ் வித் நம்பர்ஸ் இல்லையா. இதில் வந்து ஹைப்போதிசிஸை நம்ம ஜெனரேட் பண்ண மாட்டோம், டெஸ்ட் பண்ணுவோம். ஜெனரேட் பண்ணுறதுக்கு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஹைப்போதிசிஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு குவான்டிடேட்டிவ் தான் தேவை. ஸோ இது வந்து ரேண்டம் சாம்பிளிங்ஸ் யூஸ் பண்ணலாம், சர்வே இந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ், மாடல் டெஸ்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட சில ரிசர்ச் டிசைன்ஸ் இருக்குது, விச் இஸ் கால்ட் மிக்ஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சை வந்து நம்ம எதுக்காக ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட். இட் என்டைல்ஸ் த டிடெக்டிவ் அப்ரோச் டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தியரி அண்ட் ரிசர்ச். டிடெக்டிவ் அப்ரோச்சை யூஸ் பண்ணுறதுனால குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். The next question is, the purpose of theory is to generate hypothesis that can be tested and that can be thereby allow explanation of law to be assessed. The above statement refers to which principle? எந்த பிரின்சிபலை குறிக்குது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த இண்டக்டிவ் அண்ட் டிடெக்டிவ். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்லுமே குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் படிக்கும்போது இண்டக்டிவ் அண்ட் டிடெக்டிவ்னு பார்த்தோம். இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டிவ் மெத்தட் ஸ்டார்ட்ஸ் வித் த அப்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுவோம் நம்ம என்ன நடக்குதுன்ட்டு. அந்த அப்சர்வேஷனில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது பீப்புள் எப்படி ரோட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க, இந்த டிராஃபிக் ரூல்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, ரெட் சிக்னலுக்கு நிற்கிறாங்களா, எத்தனை பேர் நிற்கிறாங்க, அதே கரெக்டாக அந்த ஆஃபீஸ் டைம் ஸ்கூல் டைமுக்கு போனால் அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இல்லை நார்மல் டைமுக்கு இந்த சாட்டர்டே சண்டே ஒரு லீவ் நாளில் போனால் அப்போ எப்படி ரியாக்ட், இந்த மாதிரி சில அப்சர்வேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இந்த பேட்டர்னை வச்சு டென்டேட்டிவாக ஒரு ஹைப்போதிசிஸ் கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு புது தியரி உருவாக்குறீங்க அப்படின்னா this is called inductive reasoning. It starts with observation. Okay, இதே டிடெக்டிவ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் தியரி இருக்கு, அந்த தியரியிலேருந்து ஒரு ஹைப்போதிசிஸை ஃப்ரேம் பண்ணி அதில் இருந்து அப்சர்வேஷன் பண்ணி அதில் இருந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ டிடெக்டிவ் இன் நேச்சர். ஓகே, ஸோ நம்ம கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
The purpose of theory is to generate hypothesis. Theoryலேருந்து hypothesis generate பண்ணுறோம், அதில் இருந்து explanation கொடுக்குறோம் அப்படின்னா it is deductivism. So option 4 is the right answer. So the next question is you have to match list 1 with list 2. So list 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா different types of research கொடுத்துருக்காங்க. list 2ல அதோடைய description கொடுத்துருக்காங்க. So basic research, correlation research, case study and longitudinal research அப்படின்னு சொல்லிட்டு. So இதுக்கு right answer என்னன்னு பார்த்தீங்கன்னா option 2. Why option 2 is basic research அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is a study or research that test and expands theory. option 4 தான் இதுக்கு correct answer. நம்ம basic research அப்படின்றது இன்னைக்கு வீடியோலையுமே வந்து fundamental research அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்லைட் பார்க்கும்போதே I have told you fundamental research is also known as basic research which expands the theory, new knowledge நம்ம ஆட் பண்ணுறோம். Correlational research design வந்து பார்த்தீங்க அப்படின்னா it investigation meant to discover whether the variables co-vary. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே வேரி ஆகுதா, ஒன்னோட ஒன்று எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னு பார்க்குறது தான் correlational research. ஆப்ஷன் சி, அதாவது கேஸ் ஸ்டடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா an in-depth method. So case study வந்து in-depth study of a single unit, ஒரு single unit or single individual, single organization பத்தி in-depth படிக்கிறது வந்து case study ன்னு சொல்லலாம். And the left out is longitudinal study, which is a group of participants are observed and measured over a period of time. ஸோ ரொம்ப காலத்துக்கு லாங்கிடியூடனலாக நம்ம படிக்கணும். I gave one example, right? இப்போ ஒரு 5 வயசுல ஒரு சைல்டு நம்ம படிக்கிறோம், அதே 5 இயர்ஸில் இருக்கிறவங்க 15 இயர்ஸில் எப்படி இருக்காங்கன்னு படிக்கும். ஸோ 10 லாங் இயர்ஸ் நம்ம அவங்கள வந்து ஃபாலோ பண்ண போகிறோம், அவங்களோட பிஹேவியரை மெஷர் பண்ண போகிறோம், படிக்க போகிறோம் அப்படின்னா இட்ஸ் அ லாங்கிடியூடனல் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி ரைட் ஆன்சர். The next question is when two variables are related in such a way that when one increases, so does the other. You could conclude that. So, ரெண்டு வேரியபிள் இருக்கு, அதில் ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஹைபோதசிஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம். The two variables are positively associated அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவ்லி அசோசியேட்டட்னு அர்த்தம், இல்லை பாசிட்டிவ்லி ரிலேட்டட்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒன்று டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொன்றும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் பாசிட்டிவ்லி ரிலேட்டட் தான். ஸோ சேம் டைரக்ஷன்ல அந்த வேரியபிள் மூவ் ஆகுது அப்படின்னாலே அது பாசிட்டிவ்லி அசோசியேட்டட் ஆர் பாசிட்டிவ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி ரைட் ஆன்சர். The next question is the systematic elimination of extraneous variable other than those you are interested in can be achieved in. So systematic extraneous variable நீங்க eliminate பண்றீங்க. What is extraneous variable அப்படின்னா நம்ம ரிசர்ச்ல நம்ம இதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டெய்லி இத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டேன் அப்படின்னா என் பிளான்ட் வந்து இவ்வளோ ஹைட் க்ரோ ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஹைபோதசிஸ் இருக்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய ஸ்டடியாக இருக்கலாம். ஆனால் தண்ணியை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது பிளான்ட்டோடைய க்ரோத் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு இல்லையா? மேபி சன்லைட் எவ்வளோ கிடைக்குது, மேபி நான் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறேன்னா வீட்டுக்கு வெளியில் வச்சு வளர்க்குறேன்னா என்ன சாண்ட் யூஸ் பண்ணி வளர்க்குறேன், இந்த மாதிரி நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. அதுவுமே பிளான்ட்டோடைய க்ரோத் அஃபெக்ட் பண்ணலாம் இல்லையா? ஜஸ்ட் என்னுடைய தண்ணி ஊற்றுறதுனால மட்டும் அந்த பிளான்ட் வந்து வளருது வளரலன்றதை என்னால் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரீனியஸ் வேரியபிள். இதை சிஸ்டமேட்டிக்காக எந்த ரிசர்ச் டிசைனில் நம்ம எலிமினேட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச் டிசைனில் தான் நம்ம இதை எலிமினேட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். The next question is arrange the following section of research dissertation in correct sequence. So research dissertation வந்து correct sequenceல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அது எப்படி அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ நம்ம எனி ரிசர்ச் தட் யூ ரைட் நம்ம இதை எந்த ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸில் அக்னாலஜ்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் ரெவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் வரலாம், அதுக்கப்புறம் ரிசர்ச் மெத்தடாலஜியை பற்றி அண்ட் லாஸ்ட்டாக டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ். ஸோ இது நடுவில் சில விஷயங்கள் விட்டு போயிருக்கு, பட் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் தட். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனை கரெக்ட் சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணும்போது ஆப்ஷன் 4 இஸ் தி ரைட் ஆன்சர். The next question is if you want to understand the theoretical reasons that led researchers to conduct a study that appeared as a research article in a journal,
you would read which of the following section of the research article. So இப்போ அந்த ரிசர்ச் உடைய தியரிட்டிக்கல் ரீசன் என்ன, எந்த எது இந்த ப்ராப்ளத்தோடைய தியரிட்டிக்கல் கனெக்ஷன் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல்ல எந்த செக்ஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றது தான் வெரி ஈஸி இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல டிஸ்கஷன் வந்து அந்த ரிசர்ச்சோடைய ஃபைண்டிங்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ஸ்ட்ராக்ட்ன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிரீஃப் அபவுட் ஹோல் ரிசர்ச். ஆப்ஷன் டி ரிசல்ட் வந்து அந்த ரிசர்ச்சோடைய ரிசல்ட் மட்டும்தான். ஆனால் அந்த ரிசர்ச்சோடைய தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இன்ட்ரோடக்ஷனை போய் படித்தாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். The next question is identify the probability sampling technique. So two type of sampling techniques, major sampling techniques இருக்கு, probability and non-probability. கீழே கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது probability sampling techniques கீழே வருது அப்படின்றதான் question. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா simple random sampling-உம் stratified random sampling. So randomனு வந்தாலே நீங்க அதை probability கீழே கொண்டு போயிடலாம். ஸோ இந்த ரெண்டு தான் probability sampling technique கீழே வருது. அதர் டூ ஸ்னோபாலும் கன்வீனியன்ஸும் நான் probability கீழே வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். And the next question is, which of the following statements regarding the meaning of research are correct? So research உடைய meaning அடிப்படையில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான் கொஷின். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரிசர்ச் ரெஃபர்ஸ் டு த சீரீஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி ஒரு ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் டு ஃபைண்ட் அவுட் த சொல்யூஷன் ஆஃப் அ ப்ராப்ளம். ஸோ ஒரு ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சிஸ்டமேட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி இஸ் இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் லாஜிக்கல் அண்ட் அன் அன்பயஸ்டு ப்ராசஸ் வேர் இன் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஹைபாத்தசிஸ், டேட்டா அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் கேன் பி டன் எ சிஸ்டமேட்டிக்காக லாஜிக்கலாக பயஸ் இல்லாம இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றது. ஆப்ஷன் சி இட் இஸ் an intellectual enquiry or quest towards truth, ஒரு ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக intellectual enquiry பண்றோம். அண்ட் ஆப்ஷன் டி இஸ் இட் லீட்ஸ் டு என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ். ஸோ எல்லா ஆப்ஷனுமே ஒரு ரிசர்ச் உடைய மீனிங்க்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 which is A, B, C and D are the right answer. Yes. So with this, we have covered 25 important or that questions that you might expect in this particular session of examination. So all the best for your examination and preparation. So nama Professor Academy la pathinga appadina December 2025 odia UGC NET and TN set odia coaching vandu start panna poranga. So those who are interested, you can contact the link or the number. You can call the number and call. All the best for your examination. So innonu video la I'll meet you all. All the best. Thank you.